ஹாய் ஹலோ வணக்கம் ரோகளே. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால், இலங்கையில் இப்போ சமீப காலமாக இந்த அனர்த்தம், அதாவது டிஸ்பா புயலால் பல்வேறுபட்ட இடங்களில் பல்வேறு சேதங்களையும் உயிர் பலிகளையும் இந்த அனர்த்தம் செஞ்சிருக்கு. இந்த அனர்த்தத்தினால பல கோடி மக்கள் பாதிப்பை எதிர்நோக்கியில்லை. இது வடக்கிலும் சரி இலங்கை புறா பல்வேறுபட்ட பாதிப்புகள் நடந்திருக்கு. இந்த நிலைமையில அனுரகுமார திசாநாயக்காவால் ஜனாதிபதியால் 5ஆம் தேதி டிசம்பர் மாதம் பாராளுமன்றத்தில் உரை ஒன்றை ஆற்றியிருக்கிறார். அந்த உரையில என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி சொன்னா, அனர்த்தத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவியை ஒவ்வொரு கட்டங்களாக, அதாவது 15 வகைகளாக பிரிக்கப்பட்டு இந்த நிவாரண உதவி வழங்கப்படுவது தொடர்பாக இந்த உரையில ஆற்றியிருக்கிறார். இதன்படி நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அமைச்சால ஒரு சிற்றறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. அந்த சிற்றறிக்கையில 15 விதமான வகைகள்ல அந்த கொடுப்பனவுகள், அதாவது நிவாரண கொடுப்பனவுகள், நிதியுதவிகள் வழங்குவது தொடர்பாக பிரிக்கப்பட்டிருக்கு. அது என்ன மாதிரி கொடுப்பனவுகள், என்னென்ன வகைகள்ல என்னென்ன பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன மாதிரி உதவியை வழங்குறதுன்றதை முழுமையா இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் பொவின். அதுல முதலாவது பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான வீடுகளை புனரமைத்து மீண்டும் பாதுகாப்பாக வாழ்வதற்கு வீட்டு உரிமையாளரை பார்க்காது, அதாவது வீட்டு உரிமையாளரை பார்க்காது வீடொன்றுக்கு ஒரு தடவை மாத்திரம் வழங்கப்படும் கொடுப்பனவாக ஒரு வீட்டிற்கு 25,000 ரூபாய் வரையிலான கொடுப்பனவு வழங்கப்பட இருக்கின்றது. இரண்டாவதா குடியிருப்புக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக வீடொன்றிற்கு ஒரு தடவை மாத்திரம் வழங்கப்படும் கொடுப்பனவு. அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்யவும் ஒரு வீட்டிற்கு 50,000 ரூபாய் வழங்கப்படும். இது ஒரு முறை மாத்திரம் வழங்கப்படக்கூடிய இருக்கும். அதாவது அத்தியாவசிய பொருட்களை பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பெற்றுக்கொள்றதுக்கு வாங்கி பெற்றுக்கொள்றதுக்கு இந்த 50,000 ரூபாய் கொடுப்பன வழங்கப்படுகிறது. அதே மாதிரி மூன்றாவதா பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா, வாழ்வாதாரத்தினை இழந்த குடும்பங்களுக்கு 3 மாதங்களுக்கு, அதாவது வாழ்வாதாரத்தை இழந்து குடும்பங்கள் 3 மாதங்களுக்கு மாதாந்த கொடுப்பனவா ஒரு குடும்பத்திற்கு 2 உறுப்பினர்கள் இருந்தால் 25,000 ரூபாவும், 2க்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் இருந்தால் 50,000 ரூபாவும் வழங்கப்பட உள்ளது. அதாவது ஒரு மாதம், அதாவது 3 மாதத்துக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது 25,000. இப்போ 2 பேர் ஒரு குடும்பத்தில் இருந்து சொல்லிச்சுன்னா 25,000, 2 பேருக்கு அதிகமாக இருந்த 50,000 ரூபாயும் 3 மாதங்களுக்கும் மாதமா வழங்கப்படுறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது 4வது பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, அனர்த்தத்தினால் வீடுகளை இழந்து வாழ்வதற்கான வீடற்றவர்களுக்கு மாதாந்த வீட்டு வாடகை கொடுப்பனவுகள், வீடு முழுமையாக சேதமடைந்து வேறு வாடகை வீட்டில் வாழ்வதற்கு வாடகைக்காக வழங்கப்படும் பணமாக 6 மாதங்கள் வரை 25,000 ரூபாய் வழங்குது. அதாவது வாடகைக்கு நாங்கள் ஒரு வீட்டை இருக்கணும், இப்போ எங்களோட வீடு பாதிக்கப்பட்டு வாடகைக்கு வீட்டை இருக்கணும்னு சொன்னா அந்த கொடுப்பன 25,000 6 மாதங்களுக்கு மாதம் வழங்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டிருக்குது. அடுத்தது விவசாயத்துக்கும் மற்றும் வேளாண்மைக்கு, அதாவது அனர்த்தத்தினால பாதிக்கப்பட்ட நெல், தானியம், சோளம் மற்றும் கள பயிர் நிலைகளின் அழிவு அல்லது மீள் பயிற்சியை செய்வதற்காக ஒரு முறை மாத்திரம், அதாவது எங்களோட நெல் பயிற்சியை அழிவடைஞ்சால அதை நாங்கள் மீள அதை செய்வதற்கு ஒரு முறை மாத்திரம் 1,50,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளது. அதாவது ஒரு ஹெக்டேருக்கு, அதாவது ஒரு ஹெக்டேருக்கு 1,50,000 ரூபாய் வரைக்கும் வழங்கப்படுது. அடுத்தது 6வது பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மரக்கை பயிர் நிலம் அல்லது மீள் பயிற்சிகைக்கு இப்ப நிலம் அழிவோ இல்ல மீள் திரும்ப நாங்கள் பயிற்சியை செய்வதற்கு ஒரு முறை மாத்திரம் ஒரு ஹெக்டேருக்கு 2 லட்சம் ரூபாய் வரையிலான கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளது. அதே மாதிரி 7வது பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, கால்நடை பராமரிப்பு பண்ணை, கால்நடை பராமரிப்பு பண்ணை, இப்போ எங்களோட பண்ணைகள் அழிஞ்சிருந்தா ஒரு முறை மாத்திரம் இந்த கொடுப்பனவு வழங்கப்படும். இதுவும் என்ன சொல்லி சொன்னா,
இது வந்து ஒரு பண்ணையில வந்து அதாவது வந்து பதிவு செய்யப்பட்டு இருக்கணும். உதாரணமா வந்து கால்நடை அதிகார சபை ஏதாச்சும் ஒரு அதிகார சபையில வந்து இந்த பண்ணை வந்து பதிவு செஞ்சு அதை வந்து ரன் பண்ணி கொண்டு இருந்தா வந்து இந்த கொடுப்பனவு வழங்கப்படும். இந்த கொடுப்பனவு வந்து பண்ணை உரிமையாளருக்கு வந்து 2 லட்சம் ரூபாய் வரையிலான கொடுப்பனவு வந்து வழங்கப்பட இருக்கிறது. 8வது வந்து பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா தனியார் சிறிய மற்றும் நுண்ணிதி தொழில் முயற்சியை மீள ஆரம்பிக்கிறது. அதாவது வந்து இப்போ சிறிய தொழில் முயற்சி செஞ்ச அந்த தொழில் முயற்சியில வந்து பாதிக்கப்பட்டிருந்த அந்த அனர்த்தத்தில் வந்து பாதிக்கப்பட்டிருந்த வந்து அவர்களுக்கு வந்து அலகு ஒன்றுக்கு வந்து 2 லட்சம் ரூபாய் வரையிலான கொடுப்பனை வந்து வழங்கப்பட இருக்கின்றது. அடுத்தது வந்து 9வது இது வந்து பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா மீன்பிடி தொழில் செய்பவர்களுக்கு, அதாவது வந்து மீன்பிடி தொழில் செய்பவர்கள் வந்து படகு வந்து பாதிப்பு அடைந்திருந்த இந்த அனர்த்தம் காரணமாக வந்து அவர்கள் இந்த படகு வந்து பாதிப்படைந்திருந்தா வந்து ஒரு படகுக்கு வந்து 4 லட்சம் ரூபாய் வரையிலான கொடுப்பனவு வழங்கப்பட இருக்கிறது. அடுத்து வந்து 10வது வந்து பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா அனர்த்தத்தின் போது இடம்பெயர்ந்த பாடசாலை மாணவர்களுக்கு, அதாவது இது முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னா பாடசாலை மாணவர்கள் அவர்கள் வந்து இடம்பெயர்ந்து அந்த அனர்த்தம் காரணமாக பல்வேறு பாதிப்பையும் அடைஞ்சிருக்கின்றனர். அவர்களுக்கு வந்து முக்கியமாக வந்து அறிவித்தல் ஒன்று வழங்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லிச்சுன்னா பாடசாலை மாணவர்களுக்கு வந்து புத்தகங்கள் மற்றும் வந்து ஆடைகளை வந்து கொள்வனவு செய்வதற்கு வந்து ஒரு முறை மாத்திரம் வழங்கப்படும் இந்த கொடுப்பனவு 15,000 ரூபாய். இது வந்து திரைசேரி சபையால வந்து ஒரு கொடுப்பனவு 15,000 ரூபாயும், அடுத்து ஜனாதிபதி செயலகத்தால வந்து 10,000 ரூபாயும், மொத்தமாக வந்து 25,000 ரூபாய் வந்து வழங்கப்பட இருக்கின்றது. அடுத்தது வந்து 12வது இந்த கொடுப்பனவை வந்து அனர்த்தத்தினால வந்து முழுமையாக சேதமடைந்த குடியிருக்க முடியாத வீடுகளுக்கு வந்து, அதாவது அந்த முழுமையா வந்து அந்த வீடு வந்து சேதமடைஞ்சிருக்கணும், அந்த வீடு பதிலாக வந்து புதிய வீடை நிர்மாணிப்பதற்கு வந்து கொடுப்பனவு வழங்கப்படுகின்றது. அதாவது இப்போ அனர்த்தத்தினால வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கிற வீடு வந்து மொத்தமாக சேதமடைந்திருந்தால் அந்த புதிய வீடு கட்டி கொடுப்பதற்காக வந்து ஒரு கொடுப்பனவு வழங்கப்படுது. இது வந்து ஒரு வீட்டுக்கு வந்து 50 லட்சம் ரூபாவாக கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அடுத்தது வந்து 13வது பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அனர்த்தத்தினால வந்து குடியிருந்த வீடு வந்து முழுமையாக வந்து சேதமடைந்தும் புதிய வீடு நிர்மாணிக்க அரசாங்கத்தினால் வந்து காணி வழங்க முடியாத சந்தர்ப்பத்தில் வந்து பொருத்தமான காணியை கொள்வனவு செய்ய வந்து கொடுப்பனவு வழங்கப்படுது. இது வந்து 50 லட்சம் ரூபாய் வழங்கப்படுது. இது ரெண்டையும் சேர்த்து தான் வந்து 1 கோடி ரூபாய்ன்னு சொல்லி அறிவித்திருந்தவங்க, அதாவது சேதமடைந்த வீடு ஃபுல்லா சேதமடைந்திருந்தாலும் அந்த காணி வந்து அவங்களோட காணி இல்லாத ஒரு சந்தர்ப்பத்திலேயும் வந்து 2 இப்படியான பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து 1 கோடி ரூபாய் வழங்குறதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 14வது அனர்த்தத்தினால வந்து பகுதியளவு வந்து சேதமடைந்த வீடு திருத்துவதற்காக சேத மதிப்பின்படி வந்து 25 லட்சம் ரூபாய் வந்து வழங்கப்பட இருக்கிறது. அதாவது வந்து அனர்த்தத்தால் ஒரு வீடு பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த சேதங்களின் அடிப்படையில வந்து 25 லட்சம் கொடுப்பனவும் வந்து வழங்கப்பட இருக்கிறது. அடுத்தது வந்து 15வது வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அனர்த்தத்தினால் மரணித்த குடும்பங்களுக்கு வந்து கொடுப்பனவு வழங்குறது. அதாவது மரணித்த குடும்பங்கள் உறவினர்களுக்கு அல்லது குடும்பத்திற்கு அல்லது வந்து அந்த அனர்த்தத்தினால வந்து அங்கவீனமானவர்களுக்கும் வந்து ஒரு கொடுப்பனவு வந்து வழங்கப்பட இருக்கிறது. அந்த கொடுப்பனவு வந்து 10 லட்சம் ரூபாவாக வழங்கப்பட இருக்கிறது. இவ்வாறாக இந்த பகுதியாக 15 கட்டங்கள்ல வந்து இந்த கொடுப்பனவுகளை வந்து வழங்குறதுக்கு வந்து அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு பல்வேறுபட்ட இன்னல்கள்ல இருக்கிற மக்களுக்கு வந்து பெரிய அளவு வந்து ஒரு உறுதியாக இருக்கும். மீண்டும் வந்து அவர்களது வாழ்வாதாரத்தை வந்து கட்டியெழுப்புறதுக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஓகே, இவ்வாறாக 15 கட்டங்களாக 15 வகைகளாக வந்து இந்த கொடுப்பனவுகள் வந்து வழங்கப்பட இருக்கிறது. இதோட இந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கொள்வோம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. முடிஞ்ச அளவு வந்து இந்த வீடியோ வந்து பகிருங்கள். என்னன்னு சொல்லிச்சுன்னா பல்வேறுபட்ட மக்களுக்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து இதை பற்றிய தகவல் வந்து அறிய இருக்கும். இந்த செய்தி வந்து மிகவும் முக்கியமான ஒரு தகவல் வந்து அனைத்து மக்களுக்கும் இது போய் கொண்டு சேர வேண்டும். அதுக்காக அனைவருக்கும் வந்து இந்த செய்தியை வந்து பகிருங்கள். நன்றி.